Hi everyone. So today இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6 ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்டோட பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட சோலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசனில் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிஃப் அண்ட் வெற்றி அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு பர்சன். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். வெற்றி வாஸ் ஒன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இன் கோயம்புத்தூர். சரிங்களா? வெற்றி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஒன் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். சரிங்களா? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சரிங்களா? வெற்றியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் கம்பெனியில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. His company constructed many shopping complexes, houses and a few apartments in and around கோயம்புத்தூர். சரிங்களா? ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நிறையா பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. அது காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஹவுஸஸாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். சரியா? இது எல்லாமே கோயம்புத்தூரை சுற்றி உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. எவ்ரிதிங் வெண்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட். சரிங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. எப்போ அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately. சரிங்களா? அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பிரதர்ஸ், சரிங்களா, அவங்களோட பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சொத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செப்பரேட்டாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாதிரி செப்பரேட்டாக அவங்களும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட வெல்த் எல்லாமே சொத்து எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. ஃப்ரம் தென் ஆன் வெற்றி பவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ அதை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் வெற்றியினால் வந்துட்டு என்ன பண்ண முடியல, அவரோட பிஸ்னஸை ப்ராப்பராக கொண்டு போக முடியல. ஹீ டுக் லோன்ஸ் டு ரன் ஹிஸ் கம்பெனி பட் ஹீ குட் நாட் பே த லோன். சரிங்களா? ஸோ அவரால் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதனால என்ன பண்ணார், ஸோ அவர் வந்து லோன் வாங்கி அவரோட கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் அப்பயும் என்ன பண்ண முடியல, அவரோட மறுபடியும் அந்த லீடிங் கம்பெனி பொசிஷனுக்கு வர முடியாமல் லோனையே கட்ட முடியல. ஸோ ஹி சால்ட் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பே த லோன்ஸ். வெற்றிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் அ வெரி ஸ்மால் ஹோம். ஸோ அவரால் வந்துட்டு அந்த லோனை வந்து பே பண்ண முடியாதனால என்ன ஆயிடுச்சு, அவரோட வெல்த், அவர்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்று தான் என்ன பண்ணார், அந்த லோனை பே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ எங்களோட அந்த ஆடம்பரமான மாளிகையிலேருந்து they came to the small house. Vetri found a job and started to lead a normal life, but he always longs to start a new construction company. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், நார்மலாக ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ஒரு ஜாபை தேடிட்டு அவரோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு அதில் வரக்கூடிய வருமானத்தில். ஆனால் அவருக்கு எப்பயுமே ஒரு திங்கிங் இருக்குது, நம்ம எப்படியாவது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் he did not know how to get money to start a company. ஆனால் அவருக்கு என்ன தெரியல, ஸோ யார்கிட்ட மணி வாங்குறது, எப்படி மணி வாங்குறது, வாங்கி நம்ம எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற அவருக்கு வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. நோ ஒன் வாஸ் ரெடி டு லென் ஹிம் மணி. சரிங்களா? யாருமே அவருக்கு வந்து என்ன பண்ணவும் ரெடியாக இல்லை, காசு கடனாக கொடுக்கவும் ரெடியாக இல்லை. ஒன் டே ஹேஸ் ஹி டிஸ்கஸ்ட் வித் ஹிஸ் ஒய்ஃப். சரிங்களா? ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபும் அவரும் என்ன உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. எதை பற்றின்னு பார்க்கலாம். ஹிஸ் ஒய்ஃப் செட், வை டோன்ட் யூ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஆசிப், யூ ஆஃபன் செட் தட் யூ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உங்களோட ஃப்ரெண்டு ஆசிப் கிட்ட சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, மணி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஏன் நீங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து வெற்றி கிட்ட கேட்குறாங்க. ஸோ வெற்றி ரிப்ளை, எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை, ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ், ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். சரிங்களா? ஸோ உடனே வெற்றி என்ன சொல்கிறாரு, ஆமாம், நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் வந்து சென்னையில் இருக்கான், ஸோ அவன் வந்து அவனோட பிஸ்னஸை பார்த்துக்கறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறான்.
ஸோ அதனால் அவன் மீட் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஈஸியான ஒர்க்கா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் ஹாஸ் வை டோன்ட் யூ கிவ் இட் அ ட்ரை. சரியா, ஒய்ஃப் ஒன்று சரி பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி செட் ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். வாட் வில் ஈ திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ். சரி, வெற்றி என்ன சொல்கிறது, நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அப்படி பார்த்து நான் அவன்கிட்ட அமௌண்ட் கேட்டேன் அப்படின்னா, இல்லை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒய்ஃப் செட் தென் forgot the idea to start a new business. சரிங்களா, அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹீ டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் டிசிஷன் அண்ட் டூக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. ஸோ அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா, ஸோ அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகக்கூடிய அடுத்த ட்ரெயின்லேயே வந்துட்டு அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஸோ இதோட ஃபஸ்ட் செக்ஷன் ஓவர். செகண்ட் செக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷன் 2 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட வீட்டில் நடக்குது. செகண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ட்ரெயின் ட்ராவலில் ஸ்டார்ட் ஆகுது. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. சரிங்களா, ஸோ அப்படி வந்து அவன் ட்ரெயினில் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து அவரோட ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகம் வருது. தே லிவ்ட் இன் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். ஸோ அவங்க இருந்த ஊர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழக்குடி அப்படிங்கிற வில்லேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. த வில்லேஜ் ஹேட் அ மிடில் ஸ்கூல் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ். சரிங்களா, ஸோ அந்த வில்லேஜில் வந்துட்டு அந்த வில்லேஜ் ஒதுக்குப்புறமா என்ன இருக்குது, ஒரு மிடில் ஸ்கூல் இருந்திருக்கு. இட் இஸ் இன் தட் ஸ்கூல் வே வெற்றி ஹேட் மெட் ஆசிஃப். ஸோ அந்த ஸ்கூலில் தான் வெற்றி யாரை மீட் பண்ணியிருக்காங்க, ஆசிஃபாக மீட் பண்ணியிருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஹூ நெவர் forgot வெற்றி அண்ட் ஆசிஃப் அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே ஒர்க் பண்ண டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே எப்பயுமே மறக்காத ஒரு சில விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெற்றியும் ஆசிஃபும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான். தே வர் ஆல்வேஸ் டுகெதர் இன் லேர்னிங் அண்ட் பிளேயிங். சரிங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா, படிக்கிறதா இருந்தாலும் சரி விளையாடுறதா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒட்டுக்காகவே தான் செய்வாங்க. their friendship started on the first day of school. சரிங்களா, ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஸ்கூலோட ஃபஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆனது தான். when வெற்றிஸ் பேரண்ட்ஸ் dropped him at the school he started crying. ஸோ நம்ம எல்லாருமே அதுதான், நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நம்மளை ஸ்கூலில் கொண்டு போய் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், we are all started to crying, the same way he is also crying. சரிங்களா, ஆசிஃப் கன்சோல்ட் ஹிம் வித் அ சாக்லேட் அண்ட் செட் டோன்ட் க்ரை. சரிங்களா, சொன்ன ஆசிஃப் வந்து அவன் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறான், ஆறுதல் சொல்கிறான். சரியா, கன்சோல்ட்னா ஆறுதல் சொல்கிறான். எப்படி அப்படின்னா ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஆறுதல் படுத்துகிறான். வி வில் ப்ளே ஆஃப்டர் த பெல். சரிங்களா, நாம் பெல் அடித்ததுக்கப்புறம் விளையாடலாம் அப்படின்னு ஆசிஃப் வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறான். ஆஃப்டர் தட் டே they stay together, play together and even exchange the food. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே தான் படிக்கிறாங்க, ஒட்டுக்காவே தான் விளையாடுறாங்க, ஒட்டுக்காவே தான் இருக்கிறாங்க. ஈவன் அவங்களோட ஃபுட்ஸையும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. their friendship grew stronger with time. ஸோ அதுக்கப்புறம் காலம் போக போக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே போகுது. தே வர் ஆல்வேஸ் குட் இன் ஸ்டடீஸ் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் இன் ஸ்டடீஸ். சரிங்களா, ஸோ அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே படிப்பில் ரொம்ப கெட்டிக்கார பசங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, மாற்றி ஹெல்ப்பும் பண்ணிக்குவாங்க ஸ்டடீஸில் எது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. தே ஆல்சோ ஹெல்ப் அதர்ஸ் வித் தேர் லெசன்ஸ். சரிங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் மாற்றி படிச்சிக்காமல் இப்போ வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் ஏதாவது படிக்கணும் ஏதாவது தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா, ஒன் டே தேர் வாஸ் அ குவாரல் பிட்வீன் வெற்றி அண்ட் ஆசிஃப்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் போத் ஃபேமிலிஸ் ஸ்டாப் டாக்கிங் டு ஈச் அதர். சரிங்களா, ஒரு நாள் என்னாச்சு, ஆசிஃபோட ஃபேமிலிக்கும் வெற்றியோட ஃபேமிலிக்கும் சண்டை வந்துருச்சு. குவாரல் அப்படின்னா என்ன, இட்ஸ் அ ஃபைட். சரிங்களா, சண்டை வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறதில்ல, போத் ஃபேமிலிஸ் ரெண்டு ஃபேமிலிஸுமே வந்துட்டு பேசிக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அப்படி இல்லை, பிகாஸ் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்னோ. அதனால்
டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே கண்டினியூ டு பி a குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அந்த சண்டைக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. தெர் வாஸ் ஆல்வேஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன் பிட்வீன் தேம். ஸோ இவங்க 2 பேருமே எதில் ஒரு காம்படிஷன் வச்சாலுமே வந்துட்டு கிளியராக தான் இருந்தாங்க. சரி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். Surprisingly, the exam, the results and the marks never affected their friendship. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு காம்படிஷன் போனாலும் சரி, இல்லை அவங்களுக்குள்ளே காம்படிட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அவங்களோட மார்க்ஸாக இருக்கட்டும், ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், எதுவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணல, எந்த ஒரு பாதகமும் விளைவிக்கலை. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ டில் 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா, அவங்க 10வது படிக்கிற வரைக்கும் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னாச்சு, கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. தென் வெற்றி மூவ் டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிஃப் டு சென்னை. ஸோ அதுக்கப்புறம் 10th முடிஞ்சதுக்கப்புறம் 11th வந்து வெற்றி கோயம்புத்தூருக்கு போயிட்டான். தென் ஆசிஃப் வந்து சென்னைக்கு போயிட்டான். ஆசிஃப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை அன்செட்டில்டு தேர். ஸோ ஆசிஃப் வந்து சென்னைக்கு போயிட்டு அங்கேயே படித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. சரிங்களா, வெற்றி என்ன பண்ணான், வெற்றி வந்து எப்படியாவது ஆசிஃபை என்றைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன ஆகலை, சென்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது இதோட செகண்ட் செக்ஷன் ஓவர். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் செக்ஷனில் வெற்றியோட கரண்ட் சுச்சுவேஷன் தென் கரண்ட் லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸை பார்த்தோம். செக்ஷன் 2ல் வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் டேஸை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா, தென் செக்ஷன் 3ல் பார்க்கலாம். வெற்றி வென்ட் ஸ்ட்ரைட் டு ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஸோ அவன் ட்ரெயின்லேருந்து என்ன பண்ணிட்டான், ஹீ கேம் டு சென்னை. சென்னை வந்ததுக்கப்புறம் வெற்றியோட ஆஃபீஸுக்கு போகிறான். ஹேஸ் ஹி ரீச் த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்டு ஹிம். ஹூம் டு யூ வாண்ட் டு மீட் சார். சரிங்களா, ஸோ அங்கே போனதுமே கேட்டுக்கிட்டு நின்று வாட்ச்மேன் என்ன பண்ணுறான், செக்யூரிட்டி நிறுத்தி நீங்கள் யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியா, வெற்றி நர்வஸ்லி செட் ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட். சரிங்களா, ஸோ அவர் வந்து ஒரு பதட்டத்தோட ஒரு தயக்கத்தோடவே சொல்கிறாரு. சரியா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆசிஃபை மீட் பண்ணணும், நான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டாண்ட், மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி. சரியா, ஸோ செக்யூரிட்டி வந்து என்ன ஆகிட்டார், ஒரே சர்ப்ரைஸாக ஒரு ஷாக்காக பார்க்குறாரு அவரை. என்னடா அது நம்ம எம்டியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஆஃப்டர் தட் ஆசிஃப் அப்படிங்கிற வந்து எங்கள் கம்பெனி எம்டி, மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? உடனே கேட்குறாரு, அந்த செக்யூரிட்டி கேட்குறாரு, உண்மையாலுமே கண்டிப்பாக நீங்கள் அவர் மீட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெற்றி ஹெசிடேட்டிங்லி செட் எஸ் ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். ஸோ அவர் வந்துட்டு தயக்கத்துலேயே சொல்கிறாரு, ஆமாம் நான் அவரோட ஃப்ரெண்டு, நான் அவரோட சொந்த ஊர்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செக்யூரிட்டி செக் த பீப்புள் இன் த ரிசப்ஷன்ஸ், ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். சரியா, செக்யூரிட்டி ஒன்று போயிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரிசப்ஷனில் போயிட்டு அங்கே கேளுங்க, ஆனால் நீங்கள் அவரை மீட் பண்ண முடியுமா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாரு. சரியா, ஸோ உடனே வெற்றி வாக் டு த ரிசப்ஷன். ஸோ அவர் வந்து ரிசப்ஷனுக்கு போகிறாரு. ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்கிங் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. சரியா, அங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வாங்க சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெற்றி செட் கேன் ஐ மீட் யுவர் எம்டி, ப்ளீஸ் டெல் ஹிம் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். சரியா, ஸோ அங்கே போயிட்டு வெற்றி சொல்கிறாரு, நான் உங்களுடைய எம்டியை மீட் பண்ணணும், அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வெற்றி, என்னோடய பேர் வெற்றி, நான் கீழக்குடியிலேருந்து அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். சரிங்களா, ஸோ உடனே அவர் அதை பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, திடீர்னு அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓப்பன், வெற்றி காட் எ பேட் ஆன் ஹிஸ் பேக். சரிங்களா, ஸோ ஏன் அங்கே எந்திரிச்சு நின்னாங்கன்னு பார்த்தோம்னா, வெற்றி பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் ஆகி அவர் முதுகில் வந்து என்ன பண்ணுறாங்க, பேட் ஆன் ஹிஸ் பேக். சரியா, அவர் முதுகில் தட்டுறாங்க, யாரோ தட்டுறாங்க. ஸோ யாருன்னு பார்க்கலாம். ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ. ஸோ யார் அந்த பின்னாடி தட்டினதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிஃப் தான். ஸோ வந்து என்ன சொல்கிறான், ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, கடைசியாக நீ கண்டுபிடிச்சிட்ட. ஐ சா யூ த்ரூ த சிசிடிவி கேமரானா, நீ சிசிடிவி கேமராவில் நிற்கிறத நான் பார்த்து தான் வந்தேன். சரி ஆசிஃப், இதெல்லாம் ஆசிஃப் சொல்கிறாரு. வெற்றி வாஸ் டம்பவுண்டட். சரியா, வெற்றி உடனே ஆசிஃபை பார்த்து என்ன பண்ணுறான், வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. சரியா, வெற்றி கேதர்ட் நோ
As if I never got the chance to visit Chennai. Now I have come to attend my friend's wedding, so I thought I would come to meet you. ஸோ வெற்றி என்ன பண்ணுறான் சொன்னீங்க, ரெண்டு பேரும் கேதர் ஆகிட்டு, இல்லை ஆசிஃப் எனக்கு வந்து சென்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இன்றைக்குமே வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங்க்காக தான் வந்தேன். ஸோ அப்படியே வந்துட்டு நீ சென்னையில் இருக்கிறனால உன்னையும் மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தே ஸ்போக் அபவுட் தேர் ஸ்கூல் டேஸ் அண்ட் த ஃபன் தே ஹேட். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேதர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கூல் டேஸ் பற்றி பேசி, அதாவது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் தே டிஸ்கஸ் தேர் பிஸ்னஸ். சரி, அதுக்கப்புறம் பிஸ்னஸை பற்றியும் பேசிக்கிறாங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லன்ச். அதுக்கப்புறம் ஆசிஃபும் வெற்றி என்ன பண்ணுறான், அவனோட வீட்டுக்கு லஞ்சுக்காக கூப்பிட்டு போகிறான். வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் டு சீ தட் எவ்ரி ஒன் நோஸ் ஹிம். சரியா, வெற்றிக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிற பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறான். பிகாஸ் ஆசிஃப் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஃப்ரெண்டை பற்றி வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கான். Asif's wife said, "We all know you, but this is the first time we are meeting you in person." ஸோ ஆசிஃபோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்கள் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி தெரியும், ஆனால் ஒரு பர்சனாக நாங்கள் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறோம், அதாவது நேராக இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. He stayed till the evening and Asif dropped him in the railway station. சரிங்களா, ஸோ ஒரு லஞ்செலாம் சாப்பிட்டு இந்த ஹோல் டே அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஈவினிங் வந்து ஆசிஃப் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்ப் கேட்கலான்னு வந்தார், ஆனால் கடைசி வரைக்கும் அதை சொல்லலை. வெற்றி ரீச்டு ஹோம் அண்ட் டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் எவ்ரி திங் இன் டீட்டெயில். ஸோ வெற்றி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஷீ நியூ ஹர் ஹஸ்பண்ட், ஸோ ஷீ டிடன்ட் ஆஸ்க் எனி திங் எல்ஸ். ஸோ அவங்க ஹஸ்பண்டை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணல, வேறு எதையுமே அவர் கேட்கல. 2 days later, வெற்றி ரிசீவ்ட் அ கால். ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு வெற்றி? ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன ஆகுது, அவருக்கு வந்து ஒரு கால் வருது. நான் வந்து வெற்றி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. வெற்றி செட் எஸ். ஸோ உடனே வெற்றி சொல்கிறாரு, சொல்லுங்கள் நான் வெற்றி தான் பேசுகிறேன் அப்படிங்க. த வாய்ஸ் செட், அவர் எம்டி மிஸ் ஆசிஃப் ஹேஸ் அசைன்ட் எ ப்ராஜெக்ட் டு யூ. அதாவது அந்த வாய்ஸ், அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட எம்டி ஆசிஃப் அப்படிங்கிறவர் உங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, உங்களை பார்க்கணுமா, வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை? ஸோ உங்களால் சென்னைக்கு வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வெற்றியால் என்ன பண்ண முடியல, வெற்றி குடின்ட் பிலீவ் இட். வெற்றியால் நம்பவே முடியல. என்னடா அது, நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம ஆசிஃப் கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் வந்து நமக்காக ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்களா, ஸோ ஒரு பியூர் சோல், அதாவது ஒருத்தரை பற்றி நமக்கு ரொம்ப பிடிச்சிங்க எந்த ஒரு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட பாவனையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ த சேம் வே ஆசிஃப் ஃபவுண்ட் த மிஸ்ட்ரீஸ் அபவுட் வெற்றி. சரியா, வெற்றியோட ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருக்காக ஒரு வேலையை அசைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் அ 8th standard English lesson, friendship. Thank you.